சொந்தம் பார்த்தாலே சொர்க்கம் சுத்தி போகுமே தெங்கனேத்தி பூத்தாலே கண்ணதாசைக்கார குடி பேர சொல்லி ஊத்தி குடி குன்ன குடி மச்சான போல் பாட போறேன்டா கண்ணாடி கோப்பையில கண்ண மூடி நீச்சலடி ஊறுகாய தொட்டு புட்டா ஓடி போகும் காய்ச்சலடி போதை என்பது ஒரு பாம்பு விஷந்தான் ஊத்தி குடிச்சா ஏறும் விஷந்தான் கண்ணதாசைக்கார குடி பேர சொல்லி ஊத்தி குடி குன்ன குடி மச்சான போல் பாட போறேன்டா. ஏ நெட்டச்சி, வணக்கம் டோப்ஸ். வீட்டுல இருந்து இப்படி டங்க டங்கனி ஆடிட்டு குளிச்சிட்டு கிடக்க எதுக்கு? அது வந்து டோப்ஸ் ஏன்ட்ட அத்த ஒரு வேலை சொன்னாப்ல, அந்த வேலையை வெற்றிகரமா நான் முடிச்சு கொடுத்துட்டேன். அதனாலதான் அந்த சந்தோஷத்துல கிடந்து ஆடிட்டு கிடக்கேன். இப்போ அத்திட்ட இருந்து எனக்கு ஒரு பெரிய மெடல் வரும் பாரு. அப்படி என்ன சாதனை படைச்சிட்டா மெடல் குத்தி அளவுக்கு? அது வந்து டோப்ஸ் நம்ம அத்தை இருக்கவல்ல, அவையே எனக்கு ஒரு வேலை கொடுத்தாவ. அந்த வேலையை நான் சக்சஸ்ஃபுல்லா செஞ்சுட்டு வந்துட்டேனா, அதனாலதான் எனக்கு மெடல் தருவான்னு சொன்னேன். ஆமா, பெரிய வேலை செஞ்சிருப்ப. நான் கூட தான் தினமும் இந்த வீட்டுல வேலை செஞ்சுட்டு கிடக்கேன். எனக்கு என்ன மெடலை குத்திக்கிட்டு இருக்காவே? ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டாலும் உடனே மெடலை எடுத்து வந்து குத்த போறாவலாம். மூக்குல தான் குத்து வாங்க போற பாரு. பாரு பாரு பாரு, நான் ஒன்னும் உன்னை மாதிரி சின்ன வேலை செய்யல, பெரிய வேலை செஞ்சிருக்கேன். அப்படி என்ன வேலை செஞ்சா சொல்ல? அது வந்து டோப்ஸ் நம்ம அத்தை இருக்கவல்ல, அவையே என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லி போய் சொல்லிட்டு வானவ. என்னது விஷயமா? ஆமா டோப்ஸ். அத்தை அப்படி என்ன விஷயம் சொல்லிட்டாவே? அது வந்து நம்ம குழந்தை இருக்காருல, எத்தே நீங்க சொன்ன வேலையை அப்படியே செஞ்சுட்டு வந்துட்டேன். எனக்கு ஏதாவது பெரிய பரிசா கொடுங்க தே. என்னது சின்ன வேலையா? பெரிய வேலை தே. இதுக்கெல்லாம் நீங்க பாராட்டி பரிசு கொடுத்தாதானே மத்தவங்களுக்கு என்ன பத்தி தெரியும். ஏத்தே, இவட்ட நீங்க என்ன வேலை செஞ்சீங்க? அப்படி என்ன செஞ்சுட்டு வந்துட்டா? ரொம்ப தான் நாடகம் நடிச்சிட்டு இருக்கா. ஏல, அது எனக்கு அவளுக்கு உள்ள விஷயம். நீ எதுக்கு இப்ப இத இடையில வந்து நின்னு கேட்டிட்டு இருக்க? அத நான் அவட்ட பேசிக்கிறியே, நீ உள்ள போ. இல்லத்தே, என்ன விஷயம் தெரிஞ்சா நானும் தெரிஞ்சுக்கிடுவேன்ல. நீ தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போற இப்போ? அது வந்து தே, நானும் அந்த வேலை செய்வேன்ல. எனக்கு பெரிய பரிசா தருவியே. அதான் தே சொல்லுங்க தே, நானும் செய்யேன். ஆமா, நான் இங்க போட்டி நடத்திட்டு இருக்கேன் உங்களுக்கு பரிசு தரதுக்கு. போய் சோத்து கறி ஆக்கு நேரத்துக்கு. சரி தே. என்கிட்ட சொல்ல முடியாத அளவுக்கு அப்படி என்ன பெரிய ரகசியம்? இந்த விஷயம் என்ன நான் தெரிஞ்சுக்கிடணும். ஏடா, யார்கிட்ட சொன்ன? ஏத்தே அது அடா எது? நீ என்ன போவலையா? ஏத்தே அது என்ன கறி வைக்கலாம்னு கேட்கலாம்னு வந்தேன். ஏதோ ஒன்னு வச்சு போட்டு தின்னுதானே ஆவணும். போ, போய் சீக்கிரம் ஆக்கு. சரி தே. என்ன கதைன்னு தெரிஞ்சுக்கிடலனா இவளால இருக்க முடியாது. எல்லாத்துக்கும் இவள சொல்லணும். வந்த உடனே அவட்ட பத்த வச்சிருக்கல்ல. ஏ பாரு, நான் உன்கிட்ட சொல்ல சொன்னது நீ சொன்னதெல்லாம் நமக்குள்ளேயே இருக்கட்டும். வேற யார்கிட்டயும் சொல்லக்கூடாது, சரியா? சரி தே. ஆமா, இந்த வீட்ல யார்கிட்ட சொன்ன? யார்கிட்ட சொன்னா எல்லாத்தையும் சொல்லுவாளோ அவியிட்ட தான் போய் சொன்னேன் தே. அது யாரு? நான் தான். எத்தே என்ன இதெல்லாம்? எதுக்கு மாப்பிள்ளைய பத்தி தப்பு தப்பா இந்த பிள்ளைக்கு சொல்லி விட்டிய? அதுவும் என்கிட்ட சொல்ல சொன்னீங்களா? சீ, இந்த வாட்ட உருவ இவங்கிட்டே போய் சொல்லி தோச்சா? இவள நம்பி நான் ஒரு கதையை சொல்லி விட்டேன் பாரு. என்னையடா கால்ல கடக்கதை எடுத்து அடிக்கணும். எத்தே நான் வேணா ஹெல்ப் பண்ணட்டுமா தே? எனக்கு ஹெல்ப் பண்ணட்டுமான்னு கேட்டா? இல்ல தே, அண்ணே வந்திருக்காரு. நீங்க பதில் சொல்ல முடியாம நிக்கிறீங்களா, அதான் ஹெல்ப் பண்ணட்டுமான்னு கேட்டேன் தே. எதை நெஞ்சு கிஞ்சி வலிக்குதா தே? நீ செஞ்ச உதவியை நினைச்சா நெஞ்சு மட்டும் இல்ல எல்லாம் வலிக்கும். எத்தே நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. மார்மவனே, ஒரு நிமிஷம் உட்கார்னே சொல்லி. நெட்ட மாதிரி அண்ணனுக்கு போய் காப்பி கொண்டு வாமா போ. சரி தே, நான் எல்லாத்தையும் சரியா செஞ்சுட்டு இல்ல தே. நீ ரொம்ப கரெக்ட்டா செஞ்சிட்டமா, உள்ள போ. இப்போதைக்கு இந்த பக்கம் வந்துராதே. அப்ப காப்பி காப்பி போட்ட பிறகு வாண்ணே. சரிங்க தே. இந்த விஷயத்தை பத்தி யார்கிட்ட இப்போதைக்கு சொல்லிராதமா, உள்ள போ. சரிங்க தே. என்னே எங்க அத்தைட்ட பேசிட்டுங்க, நான் ஓடி போய் காப்பி போட்டு எடுத்து வந்துடுறேன். ஓடி போறதுல விழுந்துராதே. அண்ணனை பார்க்குற சந்தோஷத்துல விழுந்துராதே என்னம்மா. போம்மா, மெதுவா போய் காப்பி போட்டு எடுத்துட்டு வா. சரி தே, உங்களுக்கு தான் என் மேல எவ்வளோ பாசம். ஆமாம்மா, ரொம்ப பாசம் போ. இது இவ்வளவா? நான் என்னத்த சொன்னா இவ என்னத்த செஞ்சுட்டு வந்திருக்கா? நான் இப்ப என்ன செய்வேன்? இவர்கிட்ட என்னத்த சொல்லி சமாளிப்பேன்? எத்தே என்ன மார்மவனே, உட்கார்ந்து பேசுவோம். எத்தே மாப்பிள்ளை பத்தி எதுக்காக தே இப்படி நெட்ட மாட்ட சொல்லி விட்டிய? அது
விளையாட்டுக்கு பண்ண மாதிரி தெரியலையே. மாப்பிள்ள மேல உங்களுக்கு அப்படி என்ன கோவம்? சே, அவன் மேல எனக்கு என்ன கோவம்? நான் சும்மா தான் நெட்ட மாறிட்டு சொல்லிட்டு இருந்தேனா, அவன் அங்க வந்து சொல்லிட்டா. இல்லத்தே, நெட்ட மாதிரி என்கிட்ட எல்லாத்தையும் விவரமா சொன்னா. நீங்க தான் போய் சொல்லிட்டு வான்னு சொன்னீங்களாம். எதுக்கு தே, ஏன் அப்படி பண்ணீங்க? அது வந்து மர்மவனே, நான் வேற ஒன்னு சொன்னேன். இவ தான் வந்து தப்பு தப்பா சொல்லிருக்கா போல்க. இல்லையே, அவ எல்லாத்தையும் சரியா தானே சொன்னா. என் மாப்பிள்ள தண்ணி அடிப்பான் தம் அடிப்பான்னு சொல்லி இருக்கிய. எதுக்கு தே அப்படி சொன்னீங்க? மர்மவனே, தப்பு தப்பா சொன்னது தப்பு தப்பான ஆள்கிட்ட வந்து சொல்லிட்டான்னு சொன்னேன். என்ன சொல்றியத்த? நான் அந்த பொண்ணு வீட்ல போய் சொல்லுன்னு சொன்னதா உங்ககிட்ட வந்து சொல்லிட்டா. எதுக்கு பொண்ணு வீட்டுல சொல்லணும்? அது உள்ளூருக்குள்ள இவன் கோணம் என்னன்னு தெரியாம கட்டி கொடுத்துட்டு அதுக்கு வேற வார்த்தை ஏறக்கூடாது பத்தியல நம்ம கூட. இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்திட்டா நல்லதுன்னு எனக்கு தோணுச்சு. அதுக்குதான் மர்மவனே, வேற ஒண்ணும் இல்ல. எத்தை, இது பெரிய அத்தைக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுங்களா? மர்மவனே, அக்கா நல்லதுக்கு தான் செய்யறேன். உள்ளூருக்குள்ள பொண்ணு எடுத்துட்டு இவன் கோணம் என்னன்னு தெரிஞ்சு பிறகு நித்த வந்து சண்டை போட்டாவனா அக்காக்கு தானே வார்த்தை. அப்பா குடும்பம் நல்லா இருக்கிறதுக்காக தான் இது செய்யறேன் மர்மவனே. நீங்க என்ன தப்பா எடுத்துக்கிடாதீங்க. விடிஞ்சா அடைஞ்சா அத்தா அக்கா குடும்பம் நல்லா இருக்கணுங்கிற நினைப்பை தவிர்த்து வேற நினைப்பே எனக்கு கிடையாது. எப்பவுமே அவிய நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும்னு நான் வேண்டிக்கிட்டு இருக்கேன். அவியலுக்கு நாளைக்கு ஒரு அசிங்கம் வந்துடக்கூடாது பத்தியலா. ஊருக்குள்ள கௌரவமான குடும்பம் அசிங்கப்பட்டு நிக்கதை நான் விரும்பல. அதான் அவியலுக்கு தெரியாம இந்த கல்யாணத்தை எப்படியா நிறுத்திடலாமேன்னு சொல்லி விட்டேன். இந்த நெட்ட மாதிரி உங்ககிட்ட வந்து சொல்லிவிட்டா. எத்தை, உங்களுக்கு இந்த கல்யாணத்தை நிறுத்தணும் அவ்வளவுதானே? ஆமா மர்மவனே, அவ்வளவுதான். சூரிய கல்யாணம் நடக்கக்கூடாது. எப்படியாவது நின்றணும். அப்பதான் அத்தானும் அக்காவும் நல்லா இருக்க முடியும். அவ்வளவுதானே தே, இந்த கல்யாணத்தை நிறுத்த வேண்டியது ஏன் பொறுப்பு. கவலை விடுங்க, நான் பாத்துக்கிட்டேன். மர்மவனே, நீங்க எப்படி நிறுத்துவீங்க? எத்தை, நீங்க நெட்ட மாறிட்ட சொல்லி விட்டத நான் போய் சொல்லியே. அதுக்கு பிறகு பாருங்க கல்யாணம் தானா நிக்கும். மர்மவனே, நேசமாவா? ஆமாத்த. எப்படியாவது அவியிட்ட போய் சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்திருங்க மர்மவனே. அப்பதான் அத்தானும் அக்காவும் நல்லபடியா இந்த ஊருக்குள்ள தலை நிமிர்ந்து வாழ முடியும். இல்லைன்னா அவிய நித்த இந்த வீட்டுல வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க. என்னால அதை தாங்கிக்கிட முடியாது மர்மவனே. நான் பாத்துக்கிறேன் தே, நீங்க கவலையை விடுங்க. இந்த கல்யாணம் நடக்காது. சம்மந்தி, சம்மந்தி. எத்தை, மாமா. வாங்க சம்மந்தி, வாங்க மாப்ள, வாங்க. என் பிள்ளைகள் வரலையோ? சம்மந்தி, நாங்க பத்திரிக்கை எடுத்துட்டு வந்தோம். பிள்ளைகளை பார்க்கணும் ஆசையா இருந்துச்சுன்னா ஒரு நாள் சொல்லுங்க, வர சொல்லி. சரி சம்மந்தி, இருக்கட்டும். நாங்களே ஒரு நாள் வந்து பார்க்கோம். நின்னுட்டே இருக்கீல, ரெண்டு பேரும் உட்காருங்க. நான் போய் காப்பி தண்ணி போட்டு எடுத்துட்டு வரேன். இருக்கட்டும் சம்மந்தி, போற வீட்ல எல்லாம் காப்பி தான் குடிச்சிட்டு இருக்கோம். வயிறே நிறைஞ்சு போச்சு, காப்பி வேண்டாம். அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது சம்மந்தி, மோர் எடுத்துட்டு வரட்டுமா? வேண்டாம் தே, ஒரே காப்பி ஜூஸ்ன்னு குடிச்சு வயிறே நிறைஞ்சு போச்சு. மர்மவனே, அப்படின்னா சாப்பிடுறீங்களா? நல்ல சால மீன் போட்டு குழம்பு வச்சிருக்கேன், ஒரு வாய் சாப்பிடுங்களா ரெண்டு பேரும். சம்மந்தி, இருக்கட்டும். நீங்க சொன்னதே ரொம்ப பெரிய விஷயம். இன்னொரு தடவை வரும்போது கண்டிப்பா சாப்பிடும். சரி சம்மந்தி, நின்னுட்டே இருக்கீல, உட்காருங்க. எத்தை, மாமா எங்க தே? மாமா வீட்ல இல்ல மர்மவனே, வெளியே போயிருக்காவ. நீங்க வாரியன்னு சொல்லியிருந்தானா வீட்ல இருக்க சொல்லியிருப்பேன். திடீர்னு நீங்க வந்ததுனால அவியலால வீட்ல இருக்க முடியல மர்மவனே. என் மாவளும் சொல்லாமல இருந்துட்டா. பரவாயில்ல தே, இருக்கட்டும். சம்மந்தி, நாங்க வேற ஒண்ணுத்துக்கு வரல, பத்திரிக்கை தரக்கு தான் வந்திருக்கோம். என் மகன் ஆனந்த் இருக்கால, அவனுக்கு கல்யாணம் முடிவாயிருக்கு. ஆமா சம்மந்தி, குஷ்பு ரோசாவும் பான் போடும்போது பூ வச்சிருக்குன்னு சொன்னாவ. ஆமா, கல்யாணத்துக்கு பத்திரிக்கை அடிச்சாச்சு. சம்மந்தி இருந்தவனா ரெண்டு பேர்த்து சேர்ந்து பத்திரிக்கை தரலான்னு பார்த்தேன். பரவாயில்ல, நீங்க வாங்கிடுங்க சம்மந்தி, அண்ணன்கிட்ட சொல்லிருங்க. சரி சம்மந்தி. இந்தாங்க சம்மந்தி, பத்திரிக்கை வாங்கிக்கிடுங்க. கல்யாணத்துக்கு எல்லாரும் வந்துருங்க. கல்யாணத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நம்ம வீட்டுக்கு வந்துருங்க. உங்க பிள்ளைகள் கூட இருந்த மாதிரியே இருக்கும், கல்யாணத்துக்கு வந்த மாதிரி இருக்கும். சரி சம்மந்தி, வாரோம். எத்தை, கண்டிப்பா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்துருங்க. சரி மர்மவனே. சரோஜா தங்கச்சியை தான் பார்த்திருக்கதா ரோசா சொன்னா. பிள்ளை நல்ல பிள்ளையா சம்மந்தி? குணம் எப்படி? நல்ல பிள்ளைதான். சரோஜா மாதிரி கொஞ்சம் வாயாடியே பேச மாட்டா, கொஞ்சம் அமைதியா தான் இருப்பா. என் மகன் ஆனந்த பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல, நல்ல பையன், அமைதியான பையன் தான் அவனும். சொன்ன வார்த்தை தட்ட மாட்டான். அவனுக்கு ஏத்த பிள்ளையா தான் பார்த்திருக்கோம். நல்லது சம்மந்தி, அதுதானே
அப்பதான் ஒற்றுமையா இருக்கும். ஆமா சம்மந்தி, சரியா சொன்னீங்க. இன்னும் நிறைய வீடுகளுக்கு பத்திரிக்கை கொடுக்க வேண்டியிருக்கு. நாங்க போயிட்டு வரட்டுமா? சரி சம்மந்தி, அப்ப போயிட்டு வாங்க. ஒரு டம்ளர் காப்பி தண்ணி நான் குடிக்க மாட்டேன்னுட்டு போறிய. வார்த்தைப்படாங்க, என்ன வரும்போது கண்டிப்பா குடிப்போம். சரி, அப்ப போயிட்டு வரோம். சரி சம்மந்தி. எத்தை போயிட்டு வரோம். மாமாவை நல்லா பாத்துக்கிடுங்க, உங்க உடம்பையும் நல்லா பாத்துக்கிடுங்க எத்தை. சரி மருமவனே, போயிட்டு வாங்க. ரெண்டு பிள்ளைகள் அங்க இருக்கு. இன்னைக்கு வாராவன்னு ஒரு வார்த்தை சொல்லிச்சுவலா, அவையிலையும் வீட்டுல இருங்கன்னு சொல்லியிருப்பேன். என் பிள்ளைய என்கிட்ட இருந்து பறிச்சுக்கிடுவாப்ல. யார் யாரும் சொந்த கொண்டாடிட்டுல வாராவ. மஞ்சுமா, என்னம்மா இதெல்லாம்? எதுக்குமா இப்படி உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கிற? ஏங்க, நம்ம பிள்ளைய நம்ம கிட்ட இருந்து பறிச்சிருவாப்ல. மஞ்சு, எதுக்குமா இப்படி பேசுற? யார் யாரோ நம்ம பிள்ளைய வந்து சொந்த கொண்டாடியாப்லங்க. அவியலுக்கு தான் அத்தனை பிள்ளை இருக்குல்ல, நம்ம பிள்ளைய பார்த்து எதுக்குங்க பிள்ளை மாதிரின்னு சொல்லியாவ. இவனோ அவியல அம்மானு கூப்பிடியா. என்னைய எப்பவுமே மம்மி மம்மின்னு தான் கூப்பிடியா, அம்மானு ஒரு நாள் கூப்பிட மாட்டேங்க. மஞ்சு, அதான் நான் அன்னைக்கே சொன்னேன்ல, அம்மான்னு யார வேணாலும் கூப்பிடலாம். ஏன் நான் கூட அந்த அம்மாவை அம்மானு கூப்பிடலாம். ஆனா மம்மின்னு எல்லாரையும் கூப்பிட முடியாது மஞ்சு. நம்ம பிள்ளை உன்னை மட்டும்தான் மம்மின்னு கூப்பிடுறான். அவங்கள அம்மான்னு ஒரு மரியாதை நிமித்தமா தான் அப்படி கூப்பிடுறான். அந்த மாதிரி கூப்பிடுறதுனால அவங்க அம்மா ஆயிட முடியாது. உன்னை மம்மின்னு கூப்பிடுறதுனால நீ அம்மா இல்லைன்னு ஆயிட முடியாது. என்னைக்கா இருந்தாலும் நீ தான் அவனுக்கு அம்மா. நம்ம பிள்ளையும் அதான் மஞ்சு சொன்னா. நீ இந்த மாதிரி அழுது அழுது அவன் நம்ம பிள்ளை இல்லைங்கிறத அவன்கிட்ட காட்டி குத்துறாதம்மா. அப்புறம் சூர்யாவுக்கு நம்ம மேல சந்தேகம் வந்துடும். ஏங்க, உண்மை தெரிஞ்சிட்டா பிள்ளை நம்மள விட்டு போயிருவானோ? எப்படி மஞ்சு போவான்? அவனை நம்ம என்ன சாதாரணமாவும் வளர்த்துருக்கோம்? பாசத்தை கொட்டி கொட்டி வளர்த்துருக்கோம். அவன் இல்லைன்னா நம்மளால இருக்க முடியாதுன்னு அவனுக்கு தெரியாதா? அவனுக்காக தானே அந்த ஊரை விட்டுட்டு இங்க வந்து உட்கார்ந்துருக்கோம். நம்ம பிள்ளையோ நம்ம மேல உசுரே வச்சிருக்கான் மஞ்சு. அப்படிலாம் நம்மளை விட்டுட்டு போக மாட்டான். இல்லங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என் பிள்ளைய என்கிட்ட இருந்து பிரிச்சிருவாங்களோட பயமா இருக்குங்க. மஞ்சுமா, எதுக்குமா அப்படி நினைக்கிற? அவங்க நம்ம பிள்ளையோட முதலாளி அம்மா, அவ்வளவுதான். அதனால மரியாதைக்காக அம்மானு கூப்பிடுறான். நீ அதை தப்பா எடுத்துக்காதம்மா. அப்படின்னு முதலாளி அம்மானு கூப்பிடட்டுமேங்க. எதுக்குங்க அம்மானு கூப்பிடியா? அவையில எதுக்குங்க பிள்ளை மாதிரி நினைக்காத. நம்மளுக்கு இருக்கிறது ஒரு பிள்ளை தானங்க. சரி மஞ்சு, நீ சொல்றது புரியுது. அவங்க புள்ள மாதிரி நினைக்கிறாங்கிறதுக்காக அவன் அங்க போயிட மாட்டான். அம்மானு கூப்பிடுறதுக்காக அவங்களும் புள்ளன்னு நினைச்சு ஏத்துக்கவும் மாட்டாங்க. என்னைக்கா இருந்தாலும் அவன் நம்ம புள்ளதான், உன் மகன் தான் மஞ்சு. அதை யாராலையும் மாத்த முடியாது. நீ இப்படி அழுதுட்டே இருந்தேன்னு வச்சுக்க, நம்ம பிள்ளைக்கே நம்ம மேல சந்தேகம் வந்துடும். அழாத மஞ்சு. சரிங்க, எப்பவுமே நம்ம பிள்ளை நம்ம விட்டு போக மாட்டான்ல. போக மாட்டான் மஞ்சு, நம்பு. சரிங்க. எல்லா சரோஜா, எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கீங்களா? மருமா எப்படி இருக்காரு? முன்னால மாதிரி இருக்காரா, இப்ப வேற மாதிரி இருக்காரா? அவர் அப்படிதான் இருக்காரு. என்னலாம் சலிப்பா சொல்லியா? என்ன தெரிஞ்சலையே அந்த மனுஷன்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நல்லதா இருக்காரு. ஏமா, நானே உனக்கு போன் போட்டு பேசணும்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். நல்ல வேளை நீயே போட்டுட்டமா. நீ எங்க போடியா? நானாக போட்டு போட்டு பேச வேண்டியிருக்கு. சோக்கர் சோக்கர், என்னதான் பண்ணிட்டு கிடக்குறியோ? உன் புருஷனை பத்திரமா கைக்குள்ள வச்சுக்க, விட்டுறாத. உன் வாழ்க்கையை காப்பாத்திக்க. சரிம்மா, நான் உன்ட்ட ஒன்று சொல்லணுது கேளு. என்னெல்லாம் சொல்லணும் சொல்லு. ஏமா, இன்னைக்கு எல்லாரும் சேலை எடுக்க போனோம்ல, அதாம்மா கல்யாணத்துக்கு புடவை எடுக்க போனோம்ல. ஆமால, அதுக்கு என்ன? அங்க வச்சு சரோஜினி மூஞ்சியை தான் எல்லாரும் காமிச்சிட்டு இருந்திருக்காவ. அவ மூஞ்சில சுத்தமா சிரிப்புங்கதான் இல்லாம இருந்திருக்கா. உம்மனு இருந்தா நீங்க செல்லம்மாவும் குசுப்பாக்காவும் பேசிக்கிட்டு இருந்தாவ. நான் அப்ப பார்த்து போனா என்கிட்டயும் அதை கேட்டுட்டாவ. ஐயோ, அப்படியே கேட்டாலுவே? நீ என்னலாம் சொல்லி சமாளிச்சா? ஏம்மா, அம்மையை பிரிஞ்சு வரணும்ல, கல்யாணம் முடிஞ்சு, அதை நினைச்சுதான் வருத்தமா இருக்கான்னு சொன்னேன். ஆமாமா, அப்படிதான் சொல்லணும். உன் தங்கச்சிக்கு என்னதான் ஆச்சுன்னு தெரியல, மூஞ்சி துக்க அடிக்கிட்டு தான் இருக்கா. நானும் சொந்த
சரிம்மா எனக்கு தெரியாதா எப்ப பாரு சோக்கரு குக்கரும்பா